இப்போ நீங்கள் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அது தவறு தானே? அப்போ அவங்க கேட்குற விவாகரத்து தப்பு இல்லை. இந்த மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்ன ஃபோர்ஸ் இருந்ததுங்கிறதுக்கு எவிடன்ஸஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் 1 இயர்க்குள்ளே செய்யலாம். கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது கூட இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதியுகத்தில் சட்டமொழி வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கீதா பிரியா மேம். மேம் ஹேஸ் more than 20 years of experience in civil, criminal, matrimonial and cyber security. வணக்கம் மேம். அடுத்தபடியாக நம்ம கூட ராமச்சந்திரன் சார் இருக்காங்க. சார் ஹேஸ் more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் writ. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேம், இப்போ வந்துட்டு வேலிட் மேரேஜ் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்கிறோம்ல மேம், எதெல்லாம் பண்ணால் வேலிட் மேரேஜ்னு கன்சிடர் பண்ணுவாங்க மேம்? ஒரு சட்டப்படி பார்த்திங்கன்னா மணமகனுக்கு 21 வயதும் மணமகளுக்கு 18 வயதும் நிரம்பி மென்டல் கெப்பாசிட்டி அவங்களுக்கு கன்சன்ட்டோட அவங்க 2 பேரும் கல்யாண வாழ்க்கைக்கு ஓகே தகுந்த மாதிரி இருக்க நாட்டிக்கு இல்லாமல் மென்டல் கெப்பாசிட்டியோடு இருக்கவங்க வித் கன்சென்ட். இப்போ வந்து திருமணங்களில் பார்க்கும்போது ஹிந்து முறைப்படி வர்றது வந்து கஸ்டமைஸ்டு மேரேஜுன்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து ஒப்புத்தாம்பலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 7 நம்ம அந்த அக்னியை வளர்த்து 7 இது பண்ணி தாலி கட்டி நம்ம வந்து அந்த தாலி அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு வந்து ரொம்ப அந்த செரமோனிக்கு தான் ஒரு கேஸ்ட்டு தான் மாறுமே தவிர ஹிந்துசமில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் கண்டக்டட். அவங்கவுங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸில் கண்டக்ட் ஆகும். பட் அந்த தாலின்றது அவங்கவுங்களுடைய கஸ்டம்ஸ் பொறுத்து. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ஸ், அதாவது வேறு ஒரு மனத்திலேருந்து இருக்கவங்கள இன்டர்காஸ்ட் திருமணம் பண்ணிக்கிறது. அடுத்தது கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட். கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். முஸ்லீமும் சரி இல்லை கிறிஸ்டினும் சரி, இவங்க 2 பேரும் எப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு என்ஓசி கொடுத்து இந்த மாதிரி சர்ச்சில் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, அதுக்கப்புறம் 2 தரப்புலையும் எழுதி இட் வில் பி அ ரெஜிஸ்டர்டு மேரேஜ். அவங்கக்கிட்ட கேட்பாங்க இவங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு. இதை வந்து நிக்கா பண்ணும்போது முஸ்லீம் மேரேஜ் ஆக்டில் பார்த்திங்கன்னா அதில் ஷஃபியோ இருந்தாலும் சரி சுன்னை மேரேஜாக இருந்தாலும் சரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை கேட்டுட்டு பண்ணுவாங்க. ஸோ வித் த கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ். இது எல்லாமே வேலிட் மேரேஜுக்கான ரீசன்ஸ். இதில் ஏதாவது வாய்ட் அப்படின்னு வர்றது வந்து எப்போ வரும்னா, ஆஃப்டர் மேரேஜ் நடந்துடுது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, ஏதாவது வெனரல் டிசீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்சேன்னு தெரிய வருது, இந்த மாதிரி வரும்போது அது வாய்டு மேரேஜில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து வேலிட் மேரேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிய வந்த அந்த காலகட்ட பீரியடுக்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணால் வாய்டு மேரேஜில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஜீவனாம்சம் கிடையாது, செல்லாது, இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துலேருந்து நீங்கள் ஒரு உத்தரவை வாங்கிக்கலாம். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், இப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதுலேருந்து அப்பாற்பட்டது தான் வந்துட்டு கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்குறோம். நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? கட்டாய திருமணம்னா என்ன சார்? கட்டாய திருமணம்னா உங்களுடைய மனசை வந்து ஒத்துக்காமல் ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி இல்லை இன்டிமிடேட் இது மாதிரி பண்ணி நீங்கள் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு இப்போது ஒரு இன்ஃபேச்சுவேஷன் இருக்குது. திடீர்னு கோயிலில் போயிட்டுருக்குறேன், அந்த கேர்ளை பார்த்து உடனே ஒரு தாலி கட்டிட்டு கடகடன்னு ஓடி போயிட்டு இது மாதிரி இல்லை அங்கே பிரிஸ்ட் இருக்கார், உடனே எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னு அது சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு த்ரெட்டனிங் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மியர் தாலிங்கிறது கட்டுனத்தினால மட்டுமே அது வந்து ஹிந்து இப்போது மேரேஜ் ஆக்டில் வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதாக சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா மியர் தாலி மட்டும் கிடையாது,
பின்னாடி காலத்தில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதை கொஸ்டின் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுக்கு வந்து ரிச்சுவல்ஸு அல்லது செரிமனிஸு 2 பேரும் அக்செப்ட் பண்ணது மாதிரி எதுவும் இதில் இல்லவே இல்லை. அப்போது இதில் ஃபோர்ஸ்டு இருக்குது. இதுதான் ஃபோர்ஸ்டு மேரேஜ். இப்போது ஜென்ரலாக பார்த்திங்கனாக்கா ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து இப்போ சொல்லுவாங்க, அதுக்கு யாரும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க லவ் பண்ணுறாங்க அது மாதிரி இருக்காது. ஆனால் அது இல்லை எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏஜ் ஆனால் 18 இயர்ஸ் தாண்டுது, அல்லது அவங்க 2 பேருக்கும் ஃபாதர் அண்ட் மதருக்கு ரொம்ப வயசாகுதுன்னு வச்சுங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸு இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, இது இன்டிமிடேஷனும் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஹெவி இல்லை. நான் இன்னொருத்தனை லவ் பண்ணும் போது இல்லை அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி எகென்ஸ்டாக பண்ணுறது தான் ஃபோர்ஸ் ஆகும். நார்மலில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஏஜ் ஆகுது நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் தீஸ் ஆர் ஆல் நாட் லீகல் ஃபோர்ஸ் கிடையாது இதுக்கு. இது மாதிரி ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம் இப்போ வந்துட்டு தெர் இஸ் அன் சினாரியோ மேம். இப்போ 2 பேர் ஒரு பொண்ணும் பையனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்த பிறகு அண்ட் அகெயின் அந்த பையன் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம் இல்லையா, இப்போ நீ திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு த்ரெட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணும் போது என்ன மாதிரியான லீகல் ஸ்டெப் நம்ம எடுக்க முடியும் மேம்? மோஸ்ட்டாக வந்து ஒரு த்ரெட்டு வருதுன்னா வெளியில் அந்த பெண் வந்து சொல்லணும். ஷீ ஷுட் ரைஸ் அ கம்ப்ளைண்ட். இப்போது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ், ஐசிசி, இப்படிலாம் சொல்கிறோம். இதில் என்னென்னா எனக்கு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நிறைய ட்ரிபியூனல் வந்துடுச்சு. எப்படின்னா நிர்பயா கமிட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ உங்களுக்கு என்ன தேவை, உங்களை யாராவது உங்களை துரத்துறாங்களா, ஸ்டாக்கிங் இருக்கா, உங்கள் பின்னாடி இருக்கா, ஸோ இந்த மாதிரி வரும்போது ஐசிசி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்லையும் கொண்டு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். அதை தாண்டி பிங்க் அப்படின்னு சொல்லி காவல் நிலையங்களையும் சரி, பெண்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பெல்லாம் வச்சுருக்காங்க. காவல் ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கீங்க, அதாவது அவங்க வந்து த்ரெட்டுன்னா என்ன மாதிரி த்ரெட்டு கொடுக்குறாங்க, ஆசிட் ஊற்றிடுவேன், உங்களை வந்து மிரட்ட போகிறேன், ஸோ இந்த த்ரெட்டை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்கனாவே தே கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட். இது இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷ்னல் செல்லில் இருக்குது. அதில் அவங்க என்ன மாதிரியான த்ரெட்ஸு என்ன மாதிரியான விஷயம்னும் போது அதை கண்காணிக்கிறதுக்குனே ஒரு டீம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரயிலில் ட்ராவல் பண்ணுறீங்க, தனியாக பயணம் பண்ணுறீங்க, இந்த லேட் நைட்ஸ் போயிட்டு வரீங்க, இது எல்லாமே. இதை தாண்டி லீகலாக எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படின்னா ஃபேமிலியை பிரிக்கிறது மோட்டிவ் கிடையாது. மேபி அவங்க ஒரு சின்ன கோவத்துலேயோ தகராறுலையோ வருது அப்படின்னா தே வில் மேக் அந்த ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு தான் அனுப்புவாங்க. மோஸ்ட்டாக பிரிக்கிற வேலை போலீஸ் ஸ்டேஷன் வேலையே கிடையாது, கோர்ட்டை தான் நீங்கள் அணுகணும். பட் கோர்ட்டுக்கு போகாமல் அந்த டைம் என்ன பண்ணோன்னா டிவி டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் நீங்கள் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதாவது அடித்தல், தவறாக பேசுதல், அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்கள மீறி போகுது, ஆவேசப்பட்டு போகும்போது அப்போ நீங்கள் ஒரு 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்றது இருக்கோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து திருமணம் ஆனாலும் ஆகலைனாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்பப்போ வரும்னா ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்தரிக்கும் போது, நீங்கள் அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் வரும்போது பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் பிளேஸில் வரும்போது, ஸோ இவங்க பேரை கார்னர் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக்மெயில், நீ இன்னாரோட இருக்க, உனக்கு வந்து சூப்பர் அனிவேஷன் கிடைக்காது, நீ இன்னாரோட இருக்க, அடல்ட்ரி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி சொல்கிற, இது வந்து கவர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரியான ஃபேஸ் பண்ணுவாங்க. தவறாக தான் அவங்க இருக்காங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை விட்டு குழந்தைய விட்டுட்டு தான் இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் பிரச்சனையில் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அப்போ அது வந்து ஒர்க்கிங் பிளேஸில் சொல்லுவோம், செக்ஷுவல் அப்யூஸ் அட் ஒர்க்கிங் பிளேஸ். இதுவும் ஐசிசி கமிட்டி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தா ஐசிசி கமிட்டி அதிகபட்சமாக கேசஸ் கம்மியாக தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ ரயில்வே போர்டில் கம்மி, இந்த மாதிரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸில் கம்மி. ஆனால் வெளியே இவங்க ஓப்பன் டாக் வந்தால் தான் அதுக்கான ரெமெடிஸ் கிடைக்கும். நமக்கு நடக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ சைலண்ட் செல்ஸும் ஒர்க் ஆகுது. இதில் ரிட்டையர்டு கலெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரிட்டையர்ட் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இந்த கமிட்டிஸில். இதை அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது. ஈவன் மேரிட் லைஃப்லையும் சொல்கிறேன், மேட்ரிமோனியல் பிரச்சனை வந்தாலும் இல்லை காலேஜ் பிரச்சனைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி கமிட்டிஸை கொஞ்சம் அணுகுனா நல்லாயிருக்கும். இது நல்ல தீர்வாக இருக்கும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வைக்கிறது அப்படின்றது கிரிமினல் அஃபென்ஸில் வருமா சார்? கண்டிப்பாக
நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜுங்கிறது ஒரு இன்டைரக்டாக அது கான்ட்ராக்ட் தான். இப்போ இந்து மேரேஜ் ஆக்டில் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது வந்து கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் கான்ட்ராக்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. எக்ஸப்ட் கன்சிடரேஷன் இப்போ வந்து பணம் அது மாதிரிங்கிறது இல்லையே தவிர, அதில் டிமாண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் பிரைப் அது மாதிரி அந்த கொஸ்டின் இல்லை. பட் நார்மலாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சவுண்ட் மைண்ட் இருக்கணும். both the parties should have sound mind. They are eligible to enter into contracts. They should have that attain the age of வந்து 18 or வந்து 21. 18 in regard to female, 21 in regard to male. இப்போ அதுக்கு மட்டும் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. இப்போ சில ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொஹிபிட்டட்னு நம்ம சொல்கிறோம் ஹிந்துவில், அந்த ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். இப்போது இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் எப்படி இவங்களுக்கெல்லாம் இவங்க அட்டைன் பண்ணுற சவுண்ட் மைண்ட் இருக்குது, இவங்களோட இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குது. இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, எய்தர் வந்து இது மாதிரி ஒரு பேரண்ட் வந்து அல்லது வந்து வேறு மாதிரி த்ரெட்டனிங்கே ஸ்பெசிஃபிக்காகவே, இல்லை நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவ்வளோதான், உன்னை கொன்னுடுவேன், அல்லது வந்து உன்னை இந்த கல்யாணம் சொல்லுங்கள் சார், கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்தது இல்லைனாக்கா வந்து இது மாதிரி கொலை பண்ணுவேன், இல்லை உங்கள் அப்பாவை கொலை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்டையராக இது கிரிமினல் அஃபென்ஸ் தான். இப்போ கிரிமினல் அஃபென்ஸுங்கும் போது நார்மல் கம்ப்ளைண்ட் கிரிமினல் அஃபென்ஸுக்கு எடுத்துக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களோ அதே கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். அதனால் அது கிரிமினல் லாஸ் வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும், அதில் எந்த கொஸ்டினும் இல்லை. அது வந்து இது மேரேஜ் அஃபென்ஸுங்கிற கொஸ்டினே இல்லை. இட்ஸ் அபவுட் தட் வந்து இன்டிமிடேஷன், இட்ஸ் அபவுட் த த்ரெட்டனிங், இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் கோயர்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வரும்போது எய்தர் த பார்ட்டிஸ் குட் மேக் எ கம்ப்ளைண்ட். இப்போ சப்போஸ் இன் சச் எ சர்க்கம்ஸ்டான்ஸ் கூட நீங்கள் டக்குன்னு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மேரேஜ் குட் பி ரெப்யூடேட்டட். இப்போ வந்து இன் ஃபியூச்சரில் உடனே போய் தீஸ் ஆர் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ரியலி எக்ஸிஸ்டட் ஆல்ரெடி, இது மாதிரி இந்த இதெல்லாம் இருந்தது, இதனால் இது வந்து எங்களுடைய இந்த நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுங்கிறது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லலாம். அதை கோர்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு எகெயின் வந்து டிவோர்ஸ் தரலாம். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபோர்ஸ்டு இருக்குது. ஃபோர்ஸ்டுங்கிறது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா, நார்மலி இது வேலிட் மேரேஜ் தான், தாலி கட்டியாச்சு எல்லாம் இருக்குது, நீங்கள் யார் ரெண்டு பார்ட்டிஸுமே எதுவும் கொஸ்டின் பண்ணல. சப்போஸ் எய்தர் அந்த பார்ட்டிஸ் நீங்கள் கொஸ்டின் பண்ணும்போது தான் இந்த மேரேஜ் வந்து இன்வேலிடிட்டி வந்து இன்வேலிடிட்டிங்கிறது வரும். அதர்வைஸ் இது வந்து வாய்டபுளே ஓடிட்டுருக்கும். அட் எனி டைம் தட் குட் பி இன்வேலிடேட்டட். ஆனால் தட் ஷுட் பி வித்தின் எ ஸ்பெசிஃபைட் பீரியட். ஒரு வருஷம் பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லணும். அதர்வைஸ் நீங்கள் கண்டவுன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் தப்பாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் 2 years ஆகிடுச்சு, அல்லது குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டீங்க. இப்போ குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்ட பிறகு எகைன் யூ குட் நாட் ரைஸ் தட். அதுதான் ரீசன். அதனால் அதை வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் சொல்ல முடியாது. ஸோ ஃபோர்ஸ்டு மேரேஜ்னு சொல்லும் போது இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன இருக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம், இப்போது சவுண்ட் மைண்டாக இல்லாமல் ஒரு பார்ட்டிக்கு இருக்கிறது, இல்லது ஏஜ் இல்லாமல் இருக்கிறது, இல்லது ஒரு பார்ட்டியை வந்து த்ரெட்டன் பண்ணி யாரோ ஒருத்தன் த்ரெட்டன் பண்ணி செய்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் ஃபோர்ஸ்டு மேரேஜ் இது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? என் பேர் தென்றல் அரசன், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க தென்றல் அரசன், உங்களுக்கான சந்தேகம். மேடம், எனக்கு டைவர்ஸ் கேட்குறாங்க. ஒய்ஃப் ஒரு 1.5 year நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சாங்க. ஓகே. அதுக்கு நான் போய் அவங்க டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ 1.5-2 years கிட்ட வந்துச்சு. ஓகே. இப்போ அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே சார். இப்போ வந்து திங்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா லேண்ட் மட்டும் ஒன்று நிக்குது. ஓகே. எனக்கு 8 வயசு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். ஓகே. அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்டே வளர்ற மாதிரி நான் ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டேன், ஓகே சொல்லிட்டேன். ஓகே சார். இந்த லேண்ட் மட்டும் இடையில நிக்குது மேடம், எங்க 2 பேருக்கு இடையில. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களா சார்? ஆமா மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்வாங்க. சொல்லுங்க மேம். சார், இப்போ டிவோர்ஸ் வந்து வைஃப் போட்டதுங்களா? ஆமா மேடம், மியூச்சுவல் கேக்குறாங்க. மியூச்சுவல் கன்சென்ட் கேட்குறாங்க இல்லைங்களா? மீடியேஷன் அட்டன் பண்ணீங்களா சார்?
இல்ல மேடம் எதுவும் அட்டென்ட் பண்ணல. மியூச்சுவல் ஃபைல் ஆகி நம்பர் ஆயிடுச்சா? எதுவும் ஆகல. இல்லை. அப்போ டிவோர்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் அதை விட்ரா பண்ணிட்டு மியூச்சுவலுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் பரஸ்பரமாக எடுத்துக்கிட்டீங்க குழந்தைய நீ வளர்த்துக்கோ அப்படின்னு. இந்த லேண்ட் யார் பேரில் இருக்குது? வைஃப் பேர்ல இருக்கு மேடம். வைஃப் பேரில் இருக்கு. அவங்க வாங்கினதா இல்லை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததா? அதாவது என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் வாங்கி கொடுத்தது மேடம். அது நீங்கள் வாங்கி கொடுத்தது இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்னென்னா மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லும் போது மீடியேஷன் வைப்பாங்க. அங்கே ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இதை பேசுங்க. அந்த லேண்டோட வேல்யூ என்னன்றதை பாருங்க. இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு கேட்கும் போது அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்களா அவங்க? இல்ல மெயின்டெனன்ஸ் எதுவும் கேட்கல. ஆக்சுவலா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த லேண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா உங்க ஒய்ஃப்க்கு? மேபி இருக்கலாம் மேடம். அது நீங்க அப்போ மீடியேட்டர் வச்சு அந்த கவுன்சிலிங்ல கேட்டு பாருங்க. மீடியேஷன் வந்து கோர்ட் ரெஃபர் பண்ணும் மியூச்சுவல்ல. ஓகேங்களா? அப்போ குழந்தை எப்படி வளர்க்குறது, இல்லை இதை ஃபியூச்சர் அந்த குழந்தைக்கு எழுதி கொடுக்குற மாதிரி அவங்களோட எதிர்காலத்துக்கு மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் பரஸ்பரமாக பேசி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை மெமோவாக நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேடம். மேடம் பையன் பேர்ல எழுதி வைக்கலாமா? பண்ணலாம் சார். அதான் சொல்கிறேன். உங்கள் கன்சென்ட்டோட நீங்கள் இப்போ இருக்குன்னா 2 பேர்னா மேடம் இது அவங்க பேரில் எழுதினா மைனர் சைல்டு தானே, அவங்க தான் கார்டியனாக வருவாங்க, அம்மா தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் வகுப்பறை. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. காலர் கட் ஆயிட்டாங்க. நம்ம தொடர்ந்து கொஸ்டினுக்குள்ள போகலாம். மேம், இப்போ வந்துட்டு நம்ம கட்டாய திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம்ல மேம், நம்ம இந்தியன் லாவில் அதை எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபிக் பண்ணி இல்லை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? கட்டாய கல்யாணம் சொல்லி பழைய காலத்தில் தான் வந்து பிஃபோர், அதாவது இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டு இதெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ராஜா காலம் சுயமரியாதை, அதாவது சுயவரம் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. இதுதான் வந்து கல்யாணம் நடத்தும் போதே ராஜா ராணி அப்படிங்கிற அப்போ மோனோபாலிகா இதில் இருந்தப்போ சில பேர் வந்து அந்த ராஜ்யத்தை அடையும் போது, இந்த கிங்டம்ஸ் அதை அடையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜ்யமும் அந்த ராணியையும் சொந்தப்படுத்தித்தான் அந்த அவங்க ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமாயிடும். அதே மாதிரி நிறைய படங்கள் பார்க்கும்போது ரஜபுத்தியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அந்த பெண்களை தான் வந்து இவங்க தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அந்த முறைகள், கல்யாணத்துக்கான முறைகள், இப்போ கூட ஒரு நல்ல செலிப்ரிட்டியோட கல்யாணம், இப்போ தேவகொண்டா அவங்களது கல்யாணம் நடந்தப்போ அந்த பாரம்பரியத்திலேயே ஒரு கல்யாணம் பண்ணாங்க. ஸோ ஒரு சிவன் பார்வதி எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ரிச்சுவல்ஸோடு காமிச்சாங்க. எப்படி பண்ணுவாங்க, அப்போ ராஜாக்கள் கல்யாணம் பண்ணால் எப்படி உணவு கொடுப்பாங்க, எப்படி மக்களை சந்தோஷப்படுத்துவாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மேரேஜாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ்டு மேரேஜ்ன்றது எப்போ வரும்னா, சில நேரங்களில் ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு லவ் பண்ணுறவங்க ஜாதி வாரியாக சில கேஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோடய கேஸ்ட்டை தாண்டி நீ பண்ணாத, அப்படிலாம் நீ கல்யாணமே பண்ணாத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போது ரிலேஷன் சைட்ஸ் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். ஏன் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வயது, நிறைய பணம் இருக்கும், ஒரு மாதிரி ஏழ்மையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னா, இவங்ககிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, இவங்களையே நீ திருமணம் பண்ணிக்கக்கூடாது, ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி. இதை ஃபோர்ஸ்டுன்னு சொல்கிறதோட அவங்களே வந்து அதை கன்சென்ட்டோடு போனால் ஓகே. அது வந்து வீட்டிலேருந்து இல்லை நீ எங்களோட ஏழ்மையை நீ புரிஞ்சுக்கோ. அப்புறம் கடனுக்காக, இந்த ஃபோர்ஸ்டுன்னு எங்கே வரும்னா கடனுக்காக சில பேர் அந்த பெண்ணை வந்து அடிமையாக்கிடுவாங்க. இது எல்லாமே வந்து சில இடங்களில் தான் வெளியே வருது. இதுக்கான சட்டங்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னா மறைமுகமாக நீங்கள் ஆனால் வெளி கொண்டு வந்தால் தான் இதுக்கான தண்டனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற ஃபோர்ஸ்டு மேரேஜ் எல்லாமே வெளியே கொண்டு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணும் போது தான் அதில் கிரிமினல் அஃபென்ஸாக இருக்குது. இவங்களை வந்து பாண்டட் லேபராக வச்சுருக்காங்க, சேல். அப்போ அது கல்யாணம் கிடையாது, இந்த கடனுக்காக அவங்க அடிமையாக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து கிராமங்களில் நடக்குது. நிறைய இடங்களில் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு என்கொயரி வைக்கிறாங்க போர்ட்ஸு, ஃபீமேல் என்கொயரி போர்ட்ஸ். அது மாதிரி வரப்படாத சில பேருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, திருமணத்தில் மட்டும்தான் ஃபோர்ஸ்டு இருக்குன்னு இல்லை, அந்த திருமணமே எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது அவங்க என்னவா தீர்வுக்கு வருவாங்க, ஒன்று நீதிமன்றத்தில் வந்து இந்த கல்யாணம் செல்லாதுன்னு எதிர்த்து நிற்கணும், இல்லை என்னோடய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குன்னு மெயின்டெனன்ஸ் வாங்குவாங்க, இல்லை என்னை கொலை முயற்சி பண்ணுறாங்க, இல்லை என்னை வந்து இந்த மாதிரி அசிங்கமாக படுத்துகிறாங்க, இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த கிரவுண்டு கீழே வராங்களோ அந்தக்கேற்ற மாதிரி குற்றவியலோ உரிமையலோ மாறி மாறி நடக்கும். இப்படி தான் வந்து பரிகாரம் தேட முடியும். ஸோ அவங்க பெட்டிஷனை பொறுத்து தான் பரிகாரம். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்?
18 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. எனக்கு மேரேஜ் பண்ணும்போதே அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத அதை மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே. 3 வருஷமா டைவர்ஸ் கேஸ் நடக்குது. ஓகே. டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க, வாழவும் மாட்டேன்றாங்க. குழந்தை அங்க ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட இருக்கான். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களா சார்? ஆமாங்க. இப்போ ஒரு சொல்யூஷனே இல்லாம இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போது நீங்கள் வந்து அந்த ஃபோர்ஸ்டு மேரேஜுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா 15 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்களோட வாழ்ந்துருக்கீங்க. இல்ல அவங்க 15 வருஷமா தான் அங்கதான் இருக்காங்க, அம்மா வீட்டுல தான் இருக்காங்க, வரவே இல்லை. ரைட். அதை இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கண்டவுன் பண்ணியிருக்கீங்க, அது சரிங்கிறத இது வரைக்கும் ஏற்றுருக்கீங்க. நீங்கள் 3 வருஷமாக தான் ஆகுது நீங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி. ஆமாங்க. அதனால் 15 வருஷம் வாழ்ந்த பிறகு நீங்கள் ஃபோர்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, வேறு அந்த எலிமெண்ட்ஸ் எதையும் கொண்டாட முடியாது. உங்களை த்ரெட்டன் பண்ணாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு 1 இயரில் 2 வருஷத்தில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது. அதனால் இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ்டுங்கிறதையோ அல்லது அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைங்கிறதையோ நீங்கள் பேச முடியாது இப்போதைக்கு. ஆனால் என்ன செய்யலான்னா, நீங்கள் வந்து டிவோர்ஸுக்கு ரீசன் இருந்தால், இப்போ டெசர்ஷன் இருக்குது, அந்த அம்மா உங்களோட வாழவே இல்லை, அவங்க 8 தூட்டில் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்கன்னா டெசர்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்ளை நான் பண்ணிட்டேன் சார், ஆனால் அதுக்கு வரமாட்டேன்றாங்க. வராட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு எக்ஸ்பர்ட் டிகிரி கொடுக்கலாமே, கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு. அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க, லாஸ்ட் டே ஆஜராகிறாங்க, அதோட போயிடுறாங்க. அதனால் நீங்கள் கோர்ட்டை தான் நீங்கள் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து யூ ஆர் பிஃபோர் த கோர்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. கோர்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸை நீங்கள் அது கொண்டாந்து அந்த டிவோர்ஸுக்கு எப்படி கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ உங்கள் வக்கீல் இருக்காருனாக்கா, இப்போ நீங்கள் வந்து வர்ற அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்குதா, அல்லது மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணணுமா, இது எல்லாத்தையும் செய்யணும். என்கொயரி தான் போயிருந்தது. லாஸ்ட் எக்ஸ்பர்ட் அன்னைக்கு லாஸ்ட் டே வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது வரவே இல்லை. பரவாயில்ல, நீங்கள் அவங்க கவுண்டர் போடட்டும். கவுண்டர் போட்டிருக்காங்க, ஆனா அதுக்கும் சரியா ஆஜராக மாட்டாங்க. இயர் போயிட்டே இருக்கு. பையனையும் என்ன பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இல்லை, நீங்கள் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ட்ரையல் ஜட்ஜை நீங்கள் கேட்கணும், இதை ஸ்பீடப் பண்ணுங்க, இல்லை இவங்க டாட்ஜ் பண்ணுறாங்க, எப்போ எவ்வளோ இது வந்து இவங்க வந்து என்கொயரிஸ் அல்லது வந்து எவ்வளோ ஹியரிங்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க, அதையெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி உங்கள் வக்கீல் வந்து அந்த ஜட்ஜிட்ட சொல்லணும், இந்த இதில் ஸ்பீடப் பண்ண சொல்லுங்கள். அப்படி லோயர் கோர்ட் வந்து ஸ்பீடப் பண்ணாத இருந்ததுன்னா கூட, அந்த லேக்கடைசிக்கல் அப்ரோச் இருந்ததுன்னா நீங்கள் ஹையர் ஜுடிஷியரியை கூட வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ரெமிடியை வந்து சும்மானாச்சும் இழுத்துக்கிட்டே கிடக்கிறது வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யூ ஷுட் ஹேவ் சம் ரெமிடி கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு ஒரு பார்ட்டி இப்படியே இழுத்துட்டு போகலான்னா அது அப்புறம் வந்து என்ன செய்ய முடியும்? யூ ஷுட் ஃபைண்ட் ரெமிடிஸ். கண்டிப்பாக ரெமிடி இப்போ கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த கோர்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? என் பேர் கீதாப்பா. ஓகே கீதா, உங்களுடைய சந்தேகம்? பொண்ணு வந்து வேலைக்கு போனாப்பா, ஒரு பையன் ஒரு 5-6 வருஷமா லவ் பண்ணாப்பா. ஓகே. நல்லா யூஸ் பண்ணிட்டான். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டாங்க. ஓகே. இப்ப வந்து அவன் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லப்பா என் பொண்ணுக்கு. சரின்ட்டு வேற இடத்துல வந்து மாப்பிள்ளை மேட்ரிமோனியில பார்த்து அவளை மேரேஜ் பண்ணி வச்சோம். ஓகே. வச்சோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த போட்டோ எல்லாம் அனுப்பிட்டான் அவன். அவன் எங்க புதுசா கல்யாணம் பண்ண பையனுக்கு அனுப்பி அவளை வந்து திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கப்பா. ஒரு 3 டேஸ்லயே மேரேஜ் பண்ணதுல இருந்து 3 டேஸ் தான் வச்சிருந்தாங்க. இல்ல பொண்ணு சரியில்லை, ஏற்கனவே ஒரு பையன் கூட வாழ்ந்திருக்கான்ட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஓகே. இப்போ எங்கனால எதுவும் பண்ணவே முடியல. அவங்கதான் கேஸ் போட்டு இப்ப டைவர்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கப்பா பொண்ணுக்கு. ஓகே, இந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் எங்களுக்கு ஃபேவராக அமையும்னு கேட்குறீங்க? அவன் ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ண பையன் வந்து யூஸ் பண்ணிட்டான். அதுக்கு வந்து எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னே தெரியல, வேற ஒன்றும் இல்லைப்பா. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம்.
அம்மா இப்போ இவங்களுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அந்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சாம்மா? ஆகலப்பா, ஆகல. அவங்களுக்கு ஆகலை இல்லைங்களா? ஸோ இந்த பையன் என்னென்ன மாதிரி ஃபோட்டோஸ், இவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுத்து என்ன மாதிரி இது பிளாக்மெயில் பண்ணாப்பல? போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கான். நானும் இவ்வளவு நல்லா வாழ்ந்துருக்கோன்ற மாதிரி அனுப்பியிருக்கான்ப்பா. சரி, அவங்கள பிரித்து வச்சதுக்கு ஏதாவது அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன அவன் டிமாண்டு, கரெக்டான டிமாண்ட்? யாருப்பா? அந்த பழைய பையனா? ஆமாம். அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஐடியாவே இல்லப்பா. கிட்டத்தட்ட 6 வருஷமா என் பொண்ணு அதுலயே 2019 இருந்து இப்படிதான் பண்ணிட்டே இருக்கான். இப்ப என் பொண்ணு வயசாகுது. இல்லை நீங்கள் என்னென்னா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு தெளிவாக நீங்கள் பேசிட்டு திருமணக்குள்ளே போயிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்கிறேன்னு, ஏன்னா இன்றைக்கி லிவிங் டுகெதர் இந்த மாதிரி நிறைய கல்யாணங்களில் கல்யாணம் பண்ணி தான் வாழணும்னு இல்லாமல் முறைகள் நிறைய தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ நீங்கள் என்னென்னா திருமணம்ன்றது ஒரு பந்தமாக இருக்கணும், சொசைட்டியில் திருமணம் பண்ணால் இப்படி ஒரு அந்தஸ்து இருக்கணும், அங்கீகாரம் இருக்கணும், நீங்கள் வந்து அந்த சொசைட்டிக்குள்ளே சமுதாயத்தில் இருக்கீங்க. அவங்க நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு. இப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா வேண்டாம், இவர் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த பெண் ஒத்துக்கிட்டு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இவங்க 2 பேருக்குள்ளே என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் போடுதுன்றது தெரியாது. அப்போது அது மறைக்கப்பட்டதாக தான் அப்போ அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க வந்து விவாகரத்து கேட்கறது தப்பு இல்லை இல்லைங்களா? எனக்கு மறைக்கப்பட்ட, இப்போ நீங்கள் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அது தவறு தானே? அப்போ அவங்க கேட்குற விவாகரத்து தப்பு இல்லை இல்லையா? பட் ஆனால் அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்திருக்குன்றத உட்காந்து பேச ஒரு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணுங்க. சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த பொண்ணை பெட்டிஷன் போட சொல்லுங்க. புரியுதுங்களா? டிவோர்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இங்கே பேசலை, என்ன நடக்குது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே, இது எல்லாமே நடந்திருக்கிறது உண்மைதான். நீங்கள் மறைக்கப்பட்டதை நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். அவங்க அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு விவாகரத்து வாங்கிட்டு அவங்க மனநலவைக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு அடுத்த திருமணத்துக்கு அவங்கள முதல்ல ப்ரிப்பேர் ஆகுங்க. அவங்க முதல்ல மனநல எப்படி இருக்குன்னு, என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே ஓடுதுன்னு தெளிவாக தெரியல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு, ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமே வாழணும்னு 6 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அந்த உறவை மட்டும் கரெக்டாக தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போங்க. ஓகே மேம். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? சேலம் மாவட்டத்தில் பேசுறேங்க, தங்கராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். மேரேஜ், கணவன் மனைக்கு மேரேஜ் ஆச்சுங்க. ஓகே. மேரேஜ் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே. டைவர்ஸ் நாங்க கொடுத்தோம் எங்க சார்பில். ஓகே. அவங்க வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அவங்க போட்ட கேஸ் ஃபேமிலி கோர்ட்ல, நாங்க போட்டது ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நாங்க போட்டோம். ஹலோ, சொல்லுங்க சார். டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நாங்க கேட்டோம். அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் கோர்ட்ல போட்டாங்க. ஓகே. அந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே வந்து ஜட்ஜி வந்து ஜட்மெண்ட் சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஒரு டைவர்ஸ் ஆகாம எப்படி அவரு அந்த கோர்ட் வந்து அந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஓகே. ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் எப்படி கொடுக்க சொன்னாங்க அப்படின்றது கேள்வி தானே சார்? ஆமாங்க ஆமாங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, அவங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? திருமணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆகுதுங்களா? கணவன் மனைவி அப்படின்னா கணவனை வந்து மனைவியை பராமரிக்கணுன்றது சட்டம் இல்லைங்களா? அப்போ கேஸ் நடந்துட்டே இருக்கும்போது கூட இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அது தனி வழக்கு, இது தனி வழக்கு. ஆமாங்க, 2 தனி வழக்குங்க. ஆமா, அதாவது இந்த டைவோர்ஸ் கேஸ்லயே கூட அவங்க இந்த கேஸ் நடத்தி முடிக்கிற வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கூட கேட்கலாம். புரியுதுங்களா? அந்த பொண்ணுக்குங்க, சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. சரி. எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. சரி, வசதி வாய்ப்புகள் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லைங்கிறது டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிருக்காரு. சரி. அதை மறுத்து எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணை. சரி.
அப்புறம் நாங்க வந்து 2-3 வருஷம் ஆன பிறகு அது செக்அப் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி சொல்லிட்டாங்க, இது மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை சரி அப்படின்னு, ஒரு பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சரி அதை மறைச்சு நம்ம கிட்ட அப்ப அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியாம நாங்க பண்ணிட்டோம். சரி பண்ண பிறகு இப்ப டைவர்ஸ் நாங்க தான் கேட்கிறோம் டைவர்ஸ். ம் அவங்க வந்து டைவர்ஸ் தர முடியாது அப்படின்றாங்க. ம் இப்ப டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே டைவர்ஸ் ஆகுதா ஆகலையாங்கிறது தெரியாம ம் மெயின்டெனன்ஸ் எப்படி அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க? நீங்கள் மெயின்டெனன்ஸ் அவங்க கேஸ் போட்ட போது நீங்கள் அதுக்கான மனு தாக்கல்ல கவுண்டர் கொடுத்தீங்களா? ட்ரையல் நடந்துதா? ட்ரையல் நடந்ததுங்க. அசெட் அண்ட் லயபிலிட்டி பெட்டிஷன்ஸ் போட்டிங்களா? போட்டோங்க. போட்டு தானே ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. போட்டுட்டு தானே ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. 2 தரப்பும் கேட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா? இல்லைங்க, வந்து இப்ப டைவர்ஸ் நான் கேட்டது மெயின்டெனன்ஸ் இல்ல, ஜீவனாம்சத்துல. அதான் ஜீவனாம்சம் இல்லைங்க. ஜீவனாம்சம் வந்து டைவர்ஸ் நீங்க விவாகரத்தையும் ஜீவனாம்சத்தையும் நீங்க ரெண்டையும் கிளப் பண்ணி பேசாதீங்க. டிவோர்ஸ் ஆர்டர் ஆகல, ஓகேங்களா? உங்களுக்கு டிவோர்ஸ் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெட்டிஷன் எம்சி அப்படின்னு சொல்லுவோம், மெயின்டெனன்ஸ் போட்டு அவங்க அதில் அசெட் லைபிலிட்டி போட்டு கேஸ் நடத்தப்பட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை எதிர்த்து போறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பீல் போகலாம், ஓகேங்களா? மேல்முறையீடு போகலாம், ஓகேங்களா? இது என்னன்னு இல்லைங்க மேடம், நான் வந்து என்ன கேட்கறதுன்னா, கோர்ட்ல வந்து சப்போஸ் நாளைக்கு நான் வந்து சரி டைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களே சரி பராமரிப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது வருதுன்னு வர்றீங்க வைங்க, அப்ப வந்து எப்படி அவங்க இல்ல அது உங்களோட யூகம் ஐயா. அப்படியெல்லாம் நீதிமன்றம் தனித்தனியா பரிகாரம் கொடுக்காது. முதல் பரிகாரம் விவாகரத்துக்கு கேட்டதுக்கான ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கு வேண்டிய விஷயங்கள் உங்ககிட்ட ஆதாரமா இருக்கு, ஓகேங்களா? அவங்க பெண் இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க நிறைய ஆதாரங்கள் சொல்றீங்க, அதெல்லாம் பரிகாரமா ஐஏல போட்டு கூட நீங்க பெட்டிஷன் டிராப் பண்ணலாம். இப்ப மெயின்டெனன்ஸ் எப்படி ஆர்டர் ஆச்சு? இப்ப எங்க ப்ராப்பர்ட்டிங்க, எங்க ப்ராப்பர்ட்டி பூரா அவங்க வச்சிருக்காங்க. நாங்க போட்ட நகையெல்லாம் தாலிக்குடி அது எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. ஆனா டைவர்ஸ்ல வந்து டைவர்ஸ் இல்ல மெயின்டெனன்ஸ் போட்டு எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. டைவர்ஸ் எப்போ ஆச்சு? டைவர்ஸ் அப்ப ஒரு 6 மாசம் கழிச்சு ஆயிடுச்சுங்க. அது கோர்ட்ல கேஸ் நடந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மெயின்டெனன்ஸும் ஆர்டர் ஆயிருக்குங்களா? ஆர்டர் ஆயிடுச்சுங்க. அப்புறமா அதாவது டைவர்ஸ் மெயின்டெனன்ஸ் முன்ன போட்டாங்க, நெக்ஸ்ட் தான் டைவர்ஸ் ஆகுது. அப்ப டைவர்ஸ் ஆன போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடணும்ல, என்னுடைய தாலி கட்டின நகை எல்லாம் கொடுக்காம அவங்க தரல. அது நீங்க மீடியேஷன்லயும் கவுன்சிலிங்லயும் பேசி தானே நீங்க ஒரு தரப்பா செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு மீடியேஷன் ரெஃபர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் மீடியேஷன் ஒரு சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த மாதிரி கேஸ் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, இது மீடியேஷன் பண்ணி எங்களுக்கு இதை செட்டில் பண்ணி கொடுங்கன்னு மீடியேஷன், அங்கே ஏடிஆர்எஸ் பில்டிங் சொல்லுவோம், சமரச தீர்வாய்வு மையம்னு, அதில் நீங்கள் பார்ட்டி இன் பர்சனாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? மேடம், எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு நகை சாமான் வாங்கல மேடம். நாங்க இல்ல, ஊர்ல இல்ல, அது கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ அது வாங்கலாமா மேடம்? ஓகே மேம், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க, சொல்லுங்க சார். அம்மா, வழக்கறிஞர் பேசுறாங்க, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு நீங்க கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க சார், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம் சார். எனக்கு 96ல மேரேஜ் ஆச்சுங்க சார். அது டைவர்ஸ் ஆயிடுச்சு 2008ல. சாமான் நகை வாங்கல சார். அது ஹைகோர்ட்ல நாங்க சாமான் நகை வாங்கலான்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க சார். அது வந்து நாங்க இல்ல, அந்த டைம்ல உடம்பு சரியில்லை, போக முடியல சார். இப்ப அது வாங்க முடியுமா சார்? ஏன் வாங்கலாமே, உங்களுக்கு தானே அது. ஆமா சார். சார் 4 ஆயிடுச்சு அப்படின்றாங்க சார். அது எப்படி இருந்தாலும் அங்கே ரைட்ஸை எப்படி கர்டைல் பண்ண முடியும், அதுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் இதுக்கெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் சார் ஹைகோர்ட்ல வந்து கீழ்கோர்ட்ல தீர்ப்பு ஜேஎம்ல 4ல கொடுத்தோம் சார். அவங்க சாமான் நகை கொடுக்கல சார். நாங்க ஊர்ல இருக்க உடம்பு சரியில்லை, போக முடியல. இப்போ வாங்க முடியுமான்னு கேட்கலாம் சார். அதெல்லாம் வாங்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பழசு நீங்கள் போயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ அதே இப்போ அந்த ஆர்டர் சப்போஸ் இருந்துனாக்கா அந்த ஆர்டரை செட்டிசைட் பண்ண போடுங்க.
இல்லைன்னா அந்த ஆர்டருக்கு அப்பீல் போடுங்க, டிலே கண்டவுன் பண்ணி போடுங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தானே வந்து சேரணும். அவங்க எப்படி பண்ண முடியும்? சார் அவங்க ஊர்ல இல்ல, அதான் கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் ஹைகோர்ட்ல. தள்ளுபடி ஆகட்டும். தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் போட்டு அதுக்கான ரீசன் சொல்லுங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? அங்கேயே போனோம். எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ஏன் 2 வருஷம் நீங்கள் சும்மா இருந்தீங்க? சார் உடம்பு சரியில்லை சார், எனக்கு போக முடியல சார். இப்போ 2 வருஷமா உடம்பு சரியில்லையா? ஆமா சார், கொரோனா டைம்ல கொஞ்சம் சிக் ஆயிட்டேன் சார். இப்போ கொரோனா முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. ஆமா சார், போல சார். அதுதான் இப்போ பண்ண முடியுமா சார்? நீங்கள் அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன நீங்கள் ரீசனபிள் டிலேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை எடுத்துப்பாங்க. அதை அப்படிங்களா? நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்து எகெயின் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்தபடியாக ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு திருமணத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ முக்கியமானது மேம்? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. பட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது மேரேஜ். ஏன்னா 2 பேரும் வந்து அதோடைய ஃபார்ம்ஸில் 21, 18 கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. 2வது சிக்னேச்சர் பிளட் ரிலேஷன்ஷிப் தான், இவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு. ஸோ வந்து ஒரு விட்னஸோடு நடக்கிற விஷயம். ஸோ மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, இவங்களுக்கு நிறைய இப்போது இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. 2வது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறவங்கள இப்போ கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் தான் கேட்குறாங்க. நாமினிஸ் போடுறதுல இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வர பிஎஃப் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்துக்குமே இங்கே போய் மேரேஜும் இன்விடேஷனும் வைக்க முடியாது. ஸோ அந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து கம்பெனிஸில் மேண்டேட்ரி ஆகுது. இப்போ இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறாங்க, ஸோ இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அப்போது அங்கே வந்து வேலிட் ப்ரூஃபாக பார்க்குறது ரெஜிஸ்ட்ரேஷனோட காப்பீஸை தான். ஸோ அது எப்படி ஆகுதுன்னா, இந்த 2 பேரையுமே அந்த தாக்கல் பண்ணுற மனுவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் ஒரு இந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வரும்போது அங்கே நோ அப்ஜெக்ஷன், 2 ரெஜிஸ்டர் கிட்டேயுமே பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அது இந்து இதில் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் அந்த சர்ச்லேயே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ எந்த வகையில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறங்கிறது ரெக்கார்ட் ஆகிடுது. ஹிந்துவில் பண்ணுறீங்களா, ஸ்பெஷல் மேரேஜில் பண்ணுறீங்களா, இல்லை முஸ்லீம் மேரேஜில் பண்ணுறீங்களா. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வில் ஸ்பீக். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு இந்த ப்ரூஃபை கொடுத்தாலும் இட்ஸ் அ கவர்மெண்ட் வேலிட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ மேரேஜ் இஸ் அ வேலிட் ஃபோக்கஸ் ஆகணும். அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்டான்னு கேட்டால் பண்ணால் ரொம்ப நல்லது. சார் இப்போ வந்துட்டு கட்டாய திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், இந்த மாதிரியான திருமணத்தை வந்து கோர்ட்டில் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கோ இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கா சார்? இல்லை, இதுக்கு ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மேட்டருக்கெலாம் வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து டிசைட் பண்ணி இது மாதிரி என்னை வந்து ஃபோர்ஸ்ட் இருக்குது, எய்தர் யூ நீட் டு அப்ரோச் த கோர்ட் இன் ரிகார்ட் டு வந்து நல்லிஃபைங் த மேரேஜ். ஓகே, அது மாதிரி நீங்கள் இந்த மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, என்ன ஃபோர்ஸ் இருந்ததுங்கிறதுக்கு எவிடன்சஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் 1 இயர்க்குள்ளே செய்யலாம். அப்படி 1 இயருக்கு பிறகு நீங்கள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவங்களோட அக்கஸ்டம் ஆகி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ யூ ஆர் கண்டோனிங் த ஆக்ட்ஸ் தான் என்டையராக. இப்போ நீங்கள் யாரோட ஃபோர்ஸ் பண்ணி வாழ சொன்னாங்களோ அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு திருப்பியும் அதை வந்து 1 வருஷம் ஆன பிறகு 2 வருஷம் ஆயிடுச்சுது உடனே இல்லை இது ஃபோர்ஸ் மேரேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்ட பிறகு எகெயின் வந்து யூ குட் நாட் வந்து எகெயின் சேலஞ்ச் தட் திங். அதனால் 1 இயர்க்குள்ளே இது எல்லாமே இது தப்பு, எனக்கு ஃபோர்ஸ் இருந்தது, எந்தவித இன்டிமிடேஷன் இருந்தது, இந்த எனக்கிட்ட கன்சென்ட் கிடையாது, ரிச்சுவல்ஸ் நடக்கலை, இல்லை ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருந்தது, இது மாதிரி என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான், இதுக்கு வந்து எவிடன்சஸ் வி டூ ஹாவ் தட். அதனால் இன் சச் சர்க்கம்ஸ்டான்ஸு வந்து இந்த கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி இந்த மேரேஜை வந்து நீங்கள் வந்து நல்லிஃபை பண்ணி டிவோர்ஸ் கொடுங்க, அது மாதிரி கேட்கலாம் தான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? வேலூர் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பீரியட்ல வந்து எங்க ஒய்ஃபும் அவங்களோட பேரண்ட்ஸும் வாங்குற கடனுக்கு நான் கட்டுப்படுத்தணும். அவங்க என்ன கடன் வாங்கணும் என்ன மிரட்டுறாங்க. ஓகே. கடன் கொடுத்தவங்க. ஓகே. அது என்ன கட்டுப்படுத்துமா? டைவர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு 4 இயர்ஸ். ஓகே சார்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார் இப்போ நீங்கள் சொன்னது வந்து டெப்ஸு கடன் வாங்கியிருக்கீங்கிறதுக்கு நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்களா? நோ 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 நான் எந்த கடனும் வாங்கல. எங்க டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கும். சரிங்க. 3 இயர்ஸா. அது என்ன பர்பஸ்க்கு வாங்குனீங்க அந்த கடன்? நான் வாங்கலைங்க எந்த கடனும். சரி, அந்த இல்லை இல்லை ஒய்ஃபோட ஃபேமிலி, ஒய்ஃபோட பேரண்ட், ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க, பேரண்ட் வீட்ல தான் இருக்காங்க. சரி. ஒய்ஃபும் அவங்களோட பேரண்ட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்க வாங்கின கடனுக்கு யார் கடன் கொடுத்தாலும் அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்க ஒய்ஃப் வாங்கியிருக்காங்க நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. அது எனக்கு கட்டுப்படுத்துமா? ஏன்னா டைவர்ஸ் இல்லை 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 நீங்கள் அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. டெப்ஸு வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு தானே அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்கள தானே ப்ளீ பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஏன் வருது? உங்க ஒய்ஃப் சைன் பண்ணியிருக்காங்க அதுல. நீங்கள் அதுதான் இப்போ விவாகரத்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு. அதை நீங்கள் சொன்னால் போதுமே. அது போதும்னா கூட நீங்க கொடுங்கன்னு அவங்க என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. ஒய்ஃப் சைன் பண்ணிருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்க பெட்டிஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. டிவோர்ஸ்ல நீங்க தானே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் தான் டைவர்ஸ் பண்ணேன். நீங்க ஒரு ஐஏ போட்டு மென்ஷன் பண்ணுங்க. அவங்களோட டெப்ஸ் எல்லாம் எனக்கு சார்ந்தது கிடையாதுன்னு சொல்லி ஒரு போட்டு ஒரு ஆர்டர் வாங்குங்க. ஓகே. தனியா ஆர்டர் வாங்கணும். ஆமா, ஐஏ போட்டு நீங்க வாங்கலாமே. இப்போ நீங்க டைவர்ஸ் கேட்கறதே அவங்களது எந்த விஷயமும் இல்லைன்னு. நீங்க ஏதாவது செட்டில்மெண்ட் பேசுறீங்களா அவங்க கிட்ட? இல்ல இல்லை, டைவர்ஸ் வந்து உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளமோ அதுக்கு குரூயாலிட்டி கிரவுண்ட்ல போட்டிருக்கீங்க. பிரிஞ்சு வாழ்றீங்க, டெசிஷன். குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கா? கோர்ட்ல கேஸ் நடத்தட்டும் சார். கேஸ்ல ட்ரையல் நடத்தும் போது இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஐஏ பெட்டிஷனா போட்டு இதை மென்ஷன் பண்ணுங்க சார். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தபடியாக என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் வந்துட்டு அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த திருமணம் ரிஜிஸ்டர் செய்யப்படுது அப்படின்ற சூழ்நிலையில் என்ன சார் பண்ணணும்? இப்போ எப்படி ஃபோர்ஸ் பண்ணதே திருப்பி ரிஜிஸ்டரும் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஒன்றும் வேலிடிட்டி மொத்தமாக வந்து அது என்ஹான்ஸ் ஆகிட போகிறதில்ல. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாத போது கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ அதுக்கும் கம்பல்சரியாக இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது கம்பல் பண்ணியிருக்கலாம்ல. அதனால் எதையோ ஒரு ஃபோர்ஸு உங்களுக்கு இன்டிமிடேஷன் இருந்திருக்கு. இல்லை வா கையெழுத்து போடலன்னா அவ்வளோதான், உன்னை கொண்டுடுவோன்னு சொன்னாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வர போகிறாங்க. சத்தம் போடாத அழாதன்னு சொல்லி இவங்க கையெழுத்து போட்டுற போகிறாங்க. இப்போ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணதுனால இதை கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நார்மலி இப்போ என்னென்னா மேடம் சொன்னாங்க, இப்போ சப்சிஸ்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வெளில தெரியாமல் இருந்துடும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா என்னென்னா இது எந்த சப்சிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதுதானே தவிர இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுனாலேயே யூ குட் நாட் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் தட்னு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். நீங்கள் என்ன சர்க்கம்ஸ்டான்ஸில் வேணாலும் அது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்குது, இன்டிமிடேஷன் இருக்குது, கோயர்ஷன் இருக்குது, த்ரெட்டனிங் இருக்குது, அன்சவுண்ட் மைண்டு, இந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் நான் வந்து இதை வந்து இன்வேலிடேட் பண்ணதுக்கு இந்த மேரேஜை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ வேணால் நீங்கள் கேஸை வந்து ரெடி இது பண்ணலாம். ஆனால் வித்தின் த லிமிட்டட் பீரியட், அது லிமிட்டேஷன், வித்தின் த லிமிட்டேஷன் நீங்கள் பண்ணணும். அதுதான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? சத்தியமூர்த்தி, ஈரோடு மேம். சொல்லுங்க சத்தியமூர்த்தி, உங்களுக்கான சந்தேகம். மேம், எனக்கும் டிவோர்ஸ் கேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கேன். ஓகே. 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் வைஃப் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது 3 மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஓகே. எத்தனையோ முறை கூப்பிட்டும் அவங்க வரல மேம். ஓகே சார். என் பிள்ளையும் பார்க்க விடல, எனக்கு அப்பாவும் இல்லை மேம், நானும் அம்மாவும் மட்டும்தான். ஓகே. இப்ப என்னடான்னா, இப்ப நான் இங்க டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்டு இருக்கேன். அட் சேம் டைம் அவங்க வந்து அவங்க ஊர்ல வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு அவங்க கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. ஓகே. இதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? என்கிட்ட நான் அவ்வளவு வசதியானவனும் இல்ல, என் பிள்ளையும் என்ன பார்க்க விடல, இப்ப வரைக்குமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. புரியுது சார். இப்ப என்ன பண்ணணும் நீங்க கேட்க வரீங்க, கரெக்டா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார், உங்களுக்கு திருமணம் எங்க சார் நடந்தது? பெருந்துறை மேம். பெருந்துறை. இப்ப நீங்க இருக்கிறது ஈரோடுங்களா? ஆமா மேம். சரி, அவங்க மனைவி அவங்க சேலத்துல இருக்காங்க. சேலத்துல இருக்காங்க. நீங்க வந்து அவங்க கொடுத்த டிவோர்ஸ் பெட்டிஷனுக்கு வந்து நீங்க ஆஜராவறீங்க இங்க வந்து? ஆமா மேம். சரி, ஆஜராகறேன், நான் இங்க ஆஜராகிட்டு இருக்கேன். சரி, விசிட்டிங் ரைட்ஸ் கேட்டிங்களா? குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி விசிட்டிங் பெட்டிஷன் போட்டிங்களா?
இன்னும் இல்ல மேம், நான் இப்பதான் மேம் டிவோர்ஸ் கேஸே போட்டிருக்கேன். ஏன்னா நான் 4 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்லை அவங்க கொடுத்துருக்க மெயின்டெனன்ஸில் கூட நீங்கள் விசிட்டிங் ரைட்ஸ் கேட்கலாம். குழந்தைய பார்க்கறதுக்கான பெட்டிஷன் நீங்கள் போடலாம். சரி மேம். முதல்ல குழந்தைய பார்க்கறதுக்கான பெட்டிஷனை கேளுங்க சரி. அவங்க போட்டிருக்கிறதுல. அதே மாதிரி குழந்தை எப்படி இருக்குது, எந்த சூழ்நிலை வளருது, அவங்க இங்கே தான் வேலைக்கு போகிறாங்களா? ஆமா மேம், போயிட்டு தான் இருக்காங்க. சரி, அது உங்கள் கவுண்டரில் தெளிவுபட கொடுங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி குழந்தைய பராமரிச்சுக்க முடியுது, என்னால் இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றத கவுன்சிலிங்கோ மீடியேஷன்லையோ பேசுங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் கேஸில். ஓகே மேம். சரி மேம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா டிவோர்ஸ், ஆமா மேம். அது எந்த கிரவுண்டில் போட்டிருக்கீங்க? க்ரூயாலிட்டி டெசிஷன், பிரிந்து வாழ்கிறாங்கன்ட்டு ஆமா மேம். அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே கேஸ் நடத்துங்க. அவங்க அந்த கேஸ்க்கு ஆஜராகிறாங்களா? 2 தடவை வந்தாங்க மேம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வரல மேம். அப்போ கேஸை நடத்துங்க, நடத்திட்டு அதுக்கு தீர்ப்பு வாங்குங்க. 2யும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஹைகோர்ட் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே கோர்ட்டுக்கு கூட கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், இப்போ ஒரு கப்பிள் வந்து திருமணம் செய்கிறாங்க, லைக் அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை வந்து அவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும் லீகலாக? திருமணம் செய்கிறாங்க சார், இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி சைடில் வந்து நிறைய ப்ரெஷர் வருது இல்லையா சார்? ஸோ ஃபேமிலி எதிர்த்து ஒரு திருமணம் செய்யும் பொழுது ஸோ லீகலாக அவங்க என்ன சார் பண்ணணும்? ஃபேமிலி எதிர்த்து பண்ணும் போதுன்னா நீங்கள் நார்மலாக இப்போ இவங்க 2 பேருமே அடல்ட்டு தான். இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் சைக்காலஜி தான் டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க உங்களை என்ன செஞ்சிட முடியும்? த்ரெட்டன் பண்ணி இல்லை நீ இந்த கல்யாணத்தை விட்டுட்டு ஓடிப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இவருக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும். இப்போது இவர் கட்ஸ் இருந்து தான் கல்யாணம் பண்ணுறாரு. இன்கேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து தடுக்கிறாங்கன்னா கூட யூ குட் ஃபைல் த சிவில் சூட் எல்லாமே. அதனால் எதுவுமே செஞ்சிட முடியாது. இப்போ இவங்களை ஏலினேட் பண்ணிவிட்டு பிகாஸ் ஆஃப் த ரீசன் இவங்களுக்கு எகென்ஸ்டாக மேரேஜ் பண்ண ஒரு ரீசனுக்காக மொத்தத்தையுமே நீங்கள் அனுபவிச்சிட முடியாது. ஏலினேஷன் வந்துடாது. ஆனால் யூ ஷுட் ஹேவ் த கட்ஸ். நீங்கள் சைக்காலஜி நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோன் வால் மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் செய்ய முடியாது. பட் ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணணும், வேறு வழி கிடையாது. இது வந்து ப்ரெஷர்ஸுங்கிறத நார்மலாக எடுத்துக்க வேண்டியது தான் இது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்களுடைய அனைத்து சந்தேகத்துக்குமே 2 பேருமே ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. கட்டாய திருமணம்னா என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி மக்கள் ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்ற எல்லாத்தையுமே தெளிவாக சொன்ன கீதா பிரியா மேமுக்கும் ராமச்சந்திரன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹலோ SOV அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் டீட்டெயில்டாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.